கால்நடை இனப்பெருக்க நுட்பமும் மேலாண்மையும் குறித்து கருத்துரை வழங்க முனைவர் கருப்பண்ணசாமி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கு சிறப்பு செய்து மகிழ திரு எஸ்.ஜே. பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் திரு கே. பாலகிருஷ்ண செட்டி ஐயா அவர்களையும் மேடைக்கு வரவேற்கின்றோம். கருப்பண்ணசாமி ஐயா அவர்கள் மரபியல் மேம்பாடு மற்றும் உற்பத்தி திறன் பெருக்கத்துக்கான செயல்பாடுகளில் முன்னெடுப்புகளை செய்து வருகின்ற கால்நடை மருத்துவம் மற்றும் வளர்ப்பு முறைகள் சார்ந்த பல்வேறு பயிலரங்குகளை நடத்தியவர். குஜராத்தில் உள்ள விலங்கு தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தினுடைய விலங்கு இனப்பெருக்க குழு மேலாளராக பொறுப்பில் இருக்கின்ற ஐயா அவர்கள் கால்நடை இனப்பெருக்க நுட்பமும் மேலாண்மையும் குறித்து உரை வழங்க இருக்கின்றார். செவிமடுப்போம். ஓகே, அனைவருக்கும் வணக்கங்க. எனக்கும் கொஞ்ச நேரம் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த குஜராத்திலேருந்து வந்திருக்கிறதுனால நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லி ஆகணும், அவங்க எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் சரி. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா பிரேசில் அப்புறம் நம்ம இந்தியா ரெண்டே கம்பேர் பண்ணுவோம், கரெக்டுங்களா? பிரேசிலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போன கிர் மாட்டை நல்லா செலெக்ஷன் பண்ணி நல்ல அதிக பால் கறக்கிற மாடாக டெவலப் பண்ணாங்க. அப்படின்னு என்னென்னா கொண்டு போன மாட்டை எப்படி டெவலப் பண்ணாங்கன்னா செலெக்ஷனுங்க. கம்மியாக இருக்கிற பால் கறக்கிற மாடை விட்டுட்டு அதிகமாக இருக்கிற பால் கறக்கிற மாடை வச்சு அதில் செலெக்ஷன் பண்ணி அதிலிருந்து கண்ணெடுத்து அதில் பெஸ்ட்டு எடுத்து பார்த்திங்கன்னா 100 லிட்டருங்கிறது பார்த்திங்கன்னா 105, 110, 200 அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100ங்கிறது. ஸோ அந்த மாதிரி செலெக்ஷன் அங்கே பெஸ்ட்டாக பண்ணினதுனால தான் நம்ம ஊருக்கு அங்கே மறுபடியும் நம்ம போய் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதையே நம்ம இந்தியாவில் மாடை செலெக்ஷன் பண்ணுங்க. இது நம்ம கமர்ஷியலாக தான் பார்க்கணும். சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் அப்படிங்கிறத கமர்ஷியலாக பார்க்கணும். ஆனால் நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொழில் அப்படிங்கிறது இல்லை. இதே கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா மாடை எங்கே கட்டி வச்சுருப்பாங்க தெரியுங்களா? கட்டுத்தரையில் வீட்டுக்குள்ளே கட்டி வச்சுருப்பாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாண்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம். 100 ரூபா அவங்க சம்பளம் வருதுன்னா 110 ரூபா செலவுன்னா வருமானம் எப்படி பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ கமர்ஷியலாக நீங்கள் நினச்சிங்கன்னா கமர்ஷியலாக பண்ணலாம். இல்லை நான் பாண்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்கள் விருப்பம். பட் நான் முக்கால்வாசி நான் பேச போகிறது எல்லாமே கமர்ஷியல். ஸோ செலெக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் லெவலில் செலெக்ஷன் ப்ரோக்ராம்லாம் போயிட்டுருக்குங்க. ஸோ இங்கே மேக்ஸிமம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ப்ரீடிங், அதாவது மெயினாக ஃபார்மருக்கு உண்டான பிரச்சனை என்னென்னா செனை பிடிக்காது அப்படிங்கிறது தான், கரெக்டுங்களா? வருடம் ஒரு கன்று அப்படின்னா செனக்காலம் 9 மாதம், மீதி எத்தனை மாதம் பாக்கி இருக்குங்க மாடை செனப்பிடிக்க வைக்கிறதுக்கு? 3 மாதம். அந்த 3 மாதத்துக்குலாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் மாடை செனப்பிடிக்க வைக்கணும். அப்போ தான் அடுத்த 9 மாதங்கிறது வருடம் ஒரு கன்று எடுக்க முடியும். ஸோ அது பாசிபிளாக இப்போதைக்கு மேக்ஸிமம் ரொம்ப கம்மியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம கரெக்டான டைமில் சயின்ஸ் பேஸ்டு இன்ஃபர்மேஷன் யாருக்கும் சரியாக தெரியறதில்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம டைரிங்கிறது பால் ரேட்டெல்லாம் உலக ஆவரேஜாக இருக்கிறனால என்ன வருமானம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம மாடை அதிகமாக சரியான உணவோட்டம் கொடுக்கறதில்ல, சரியாக ப்ரீடிங் பண்ணுறதில்ல, நாலேஜ் அந்தளவுக்கு நமக்கும் தெரியறதில்ல. ஸோ ஒவ்வொரு விஷயமும் சயின்ஸ் என்ன இருக்குது, பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக அதை நம்ம திறம்பட செய்வோம். ஸோ இந்த செஷனில் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா உலக அளவில் என்னென்ன டெக்னாலஜி ப்ரீடிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா சாதாரணமாக வச்சுருக்க ஒரு 4-5 மாடு வச்சுருக்கிற ஃபார்மர்லேருந்து அதுக்கு மேலே மேபி 100, 200, 500 மாடு வச்சுருக்கிற ஃபார்மர் வரைக்கும் இந்த டெக்னிக் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இங்கே எல்லா டெக்னிக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக இந்தியாவில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியா மட்டும் சாதாரண நாடு இல்லை. ஏன்னா உலக அளவில் பால் உற்பத்தியில் பார்த்திங்கன்னா இந்தியா முதலிடம் இருக்குது, சந்தோஷமான விஷயம். பட் இண்டிவிஜுவலாக ஒரு மாட்டோட ஆவரேஜ் பால் உற்பத்தி, இந்தியாவில் இருக்கிற ஆவரேஜ் மாட்டோட பால் உற்பத்தின்னு பார்த்திங்கன்னா லெஸ் தென் 9 லிட்டர், 9 லிட்டர் தான். மேபி ஒரு மாடு 2 மாடு 30 லிட்டர் 40 லிட்டர் கறக்கலாம். ஸோ நம்மளோட சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் உலகளவில் இந்தியா பால் உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் அனிமல் பால் உற்பத்தியில் பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளோட ரொம்ப பின்தங்கியதே இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் மாட்டோட பால் உற்பத்தி அதிகப்படுத்தணுன்னா ஒன்று நீங்கள் மாடை நல்லா செலெக்ஷன் பண்ணணும், நல்ல தரமான பால் கறக்கிற மாடுகளை மட்டும்தான் உங்கள் பண்ணையில் வச்சுருக்கணும். ஸோ அதை மறுபடியும் பார்த்திங்கன்னா அதோட பெட்டராக நீங்கள் அதிகமாக பால் உற்பத்தி ஆகிற மாடை மட்டும் வச்சுக்கிட்டு பால் குறைவான மாடுகளை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பண்ணையில்
இண்டிவிஜுவல் அனிமலோட பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது, கரெக்டான டைமில் ப்ரீடிங் பண்ணி அதை நீங்கள் சரியான முறையில் கன்று எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட பண்ணை ஒன்று நல்ல மாடுகள் உங்கள் பண்ணையில் இருக்கும், இன்னொன்று அதிக கன்றுகளை பெற முடியும். ஸோ அப்போ தான் நீங்கள் கமர்ஷியலாக சர்வே ஆக முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். எதாக இருந்தாலும் இதை என்ன சொல்ல வராங்கன்னா, நல்லா ஹெல்த்தியான உடல் இருந்தால் தான் நம்ம நல்லா படிக்க முடியும், நல்லா வேலை செய்ய முடியும், வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாடு செனை பிடிக்கலன்னா உடனே டாக்டரை கூப்பிட்டுறது எல்லாமே என்னென்னா அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மையை சொல்லப்போனோம் அப்படின்னா, ஒரு மாடு செனை பிடிக்கலைன்னா 60% அதுக்கு உண்டான உணவூட்டம் தான். ஸோ அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்டரை கூப்பிடுங்க. ஒரு மாடு செனை பிடிக்கலாம், ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும், நம்ம சரியான உணவு இந்த மாட்டுக்கு கொடுக்குறோமா அப்படின்ட்டு. சரியான உணவு நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செனை பிடிக்கலைன்னா கூப்பிடுங்க. இல்லைன்னா டாக்டர் வந்து என்ன சொல்லுவாங்க, சத்து ஊசி போடுவாங்க, தாது உப்பு, கொண்டக்கடலை எல்லாம் கொடுங்க அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ அதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது? பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டா அடுத்தது வேறு ஏதாவது பண்ணுவாங்க இல்லைங்களா? சார் சத்தான உணவெல்லாம் கொடுத்துட்டு அடுத்து சொல்லுங்கள். ஏன்னா ஒரு மாடு செனை பிடிக்கலாம் பல விஷயங்கள் இருக்குங்க, ஒரு விஷயம் இல்லை இதில். ஆனால் உங்களால் என்ன விஷயம் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்டரை கூப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உபயோகரமாக இருக்கும், உங்களுக்கு பண செலவு குறையும். ஸோ இதிலிருந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, மாடு செனை பிடிக்கலைன்னா 60% நிறைய விஷயங்கள் நிறைய காரணத்தினால செனை பிடிக்காமல் இருக்கும். பட் 60% தீவன மேலாண்மை, சரியான தீவனம் கொடுக்கணும், சரியான டைமில் தடுப்பூசி போடணும், உடற்புழு மருந்து, தாதுப்பு இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா 60% செனை பிடிக்கிற பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும். மீதி 40% எங்கள் கையில் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 விஷயம். ஒன்று, என்னென்ன டெக்னிக் இருக்குது, ரீப்ரொடக்டிவ் டெக்னிக். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நல்ல பசுமாடுகளை எப்படி செலக்ட் பண்ணுறது. ஒரு நிமிஷங்க. நல்ல தரமான மாடு அப்படின்னு என்னங்க, எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, வேறு எதை வச்சு இல்லைங்க, அது நல்லா செனை பிடிக்குது, அது நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தேவை பாலுங்க. நல்லா பால் கறக்கிற மாடு வேணும். சார் நீங்கள் உங்கள் பண்ணையில் இருக்குது அப்படின்னா ஓகே. வெளியிருந்து வாங்குறீங்கன்னா எதை வச்சு வாங்கினா பால் தானுங்க. மேபி அவங்க நல்ல கமர்ஷியல் ஃபார்ம் இருக்குது, அவங்க ஒவ்வொரு டைமும் போன வருஷம் ஈத்தில் இந்த மாடி இவ்வளோ பால் கறந்தது அந்த மாதிரி ரெக்கார்டு இருந்ததுன்னா அதை பார்த்து வாங்கலாம். அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட்டு 3 டைமாவது நீங்கள் போயிட்டு பாலை கறந்து பார்த்து வாங்கணும். சார் எப்படி சார் பண்ணையில் வருது, சந்தையில் வருது, எப்படி ஒரு ஏன்னா பால் கறக்காமல் மடியை கட்டி வச்சு உங்களை கூட்டிகிட்டு வந்து இந்தாங்க மாடு சூப்பராக இருக்குது, மடி நல்லா இருக்குது, வாங்கிக்குமாங்க. அதை வாங்கிட்டு நம்ம ஒரு டைமு சரி அவசரப்படுத்துகிறாங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டோம்னா என்னாங்க, காலம் பூரா அந்த மாடு கம்மியாக பால் கறந்துன்னா இருக்கும். ஸோ செனை மாடு வாங்கலாமா பால் கறவை மாடு வாங்கலாமா அப்படின்னா கட்டாயமாக என்ன பண்ணணும்னா பால் கறவை மாடு தான் வாங்கணும். செனை மாடு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது, நல்ல மடி இருக்குது அப்படின்னு வந்துட்டு இங்கே வந்து பார்த்துட்டு 5 லிட்டர் கொடுத்ததுண்ணா கொடுக்கும்போது மாடு உதச்சிது, பால் கறக்கிற உதவ மாட்டேங்குதுன்னா வாங்கி அவ்வளோ காசு போட்டு வேஸ்ட்டு. ஸோ பால் கறவை மாடு வாங்கும்போது நீங்கள் பால் கறக்கும்போது தெரியும் இந்த மாடு பால் கறக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு. ஏன்னா சப்போர்ட் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது, எவ்வளோ பால் ஒரு நாள் கறக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சென்ட்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா 3 டைம், காலையில் சாயந்தரம் அடுத்த நாள் காலையில் 3 டைமு போய் பாலை கறந்து பார்த்துட்டு பால் வாங்க. பாசிபிளாக அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம பண்ணைக்கு ஃப்யூச்சர் மாடுகளை இந்த மாதிரி தரமான மாடுகளை நீங்கள் வச்சா மட்டும்தான் நீங்கள் உங்கள் பண்ணையை மேம்படுத்த முடியும். இண்டிவிஜுவலோட பால் உற்பத்தி பார்த்தீங்கன்னா உங்கள் பண்ணையில் மேக்ஸிமம் கொண்டு வந்துருக்க முடியும் 10 to 5, 5 20. ஸோ ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் பண்ணையில் அதிக பால் தரக்கூடிய மாடுகள் மட்டும்தான் இருக்கும். உங்கள்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் போட்டி போடுவாங்க. ஸோ சரி, இது பாசிபிலிட்டி இல்லை, எனக்கெல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் கேட்க முடியாது. அடுத்து என்ன விலைனா பெஸ்ட்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டிலிருந்து இந்த பர்பிள் கலரில் வெக்கடைனர்னு இருக்குங்க, EDTன்ட்டு. அதில் பிளட் கலெக்ட் பண்ணி எங்கள் NDDPக்கு அனுப்புனீங்கன்னா அது எவ்வளோ பால் தரும். அது எந்த வயசாக இருந்தாலும் சரிங்க, கெடாரியாக இருந்தாலும் சரி, கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சரி, அது செனமாடாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் பிளட் ஆர் திசு சாம்பிள் அனுப்புனீங்கன்னா அது எவ்வளோ பால் கொடுக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். இதனோட அக்யூரேசி எவ்வளோனா more than 90%. சரிங்களா? ஓகே. பால் உற்பத்தியை வச்சு மட்டும்தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மாடு நல்ல பசுமாடாக நம்ம பண்ணைக்கு ஏற்றதா நல்ல பால் தருமாங்கிறது மட்டும்தான் சொல்ல முடியுங்க. மற்றபடி நீங்கள் உடல் சைஸ் அளவு வச்சோ கேரக்டரை வச்சோ நீங்கள் மாடு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம்
நம்ம பண்ணைக்கு வந்துட்டு அது கறக்காமல் போகலாம், அல்லது மாடு கறக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போகலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொன்னது பார்த்திங்கன்னா மெயின் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதர் என்னென்ன பேராமீட்டர் நம்ம கன்சிடர் பண்ணோன்னா உடம்பு பூரா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம மடியை மட்டும்தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த பிக்சரில் என்ன தெரியுது அப்படின்னா, அந்த மடியோட அந்த நரம்பு இருக்குது இல்லைங்களா, அது ஆக்சுவலாக வெயின், பிளட் சர்க்குலேஷன் போகிற அந்த வெயின். ஜென்ரலாக விவசாயிகள் சொல்கிறது பார்த்திங்கன்னா பால் நரம்பு அப்படிம்பாங்க. அது நல்லா தெரியணுங்க. அது மட்டும் இல்லை, 2 சைட்லேயும் அந்த பால் நரம்பு போகுது இல்லைங்களா, அது ரொம்ப பெருசாக இருக்கணும், ரொம்ப என்கார்ஜாக பார்த்திங்கன்னா இந்த வலிவு சுழிவாக போகுது இல்லைங்களா, அந்த அளவுக்கு நல்லா அந்த நரம்பு தெரியணும். அப்போ தான் இதுலேருந்து ஏன் அதை நம்ம அந்த நரம்பு தெரியற மாட்ட போய் வாங்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு அந்தளவுக்கு நரம்பு தெரியுது அந்தளவுக்கு ரத்த ஓட்டம் அதிகம், ரத்தத்திலிருந்து தான் பால் உற்பத்தி ஆகுது. ஸோ எந்த அளவுக்கு அந்த பால் மடி நரம்பு ரொம்ப பெருசாக இருக்கும், மில்க் வெயின்னு சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அந்தளவுக்கு அந்த ரத்த ஓட்டம் அதிகமாக போகும், அந்தளவுக்கு அந்த மாடு பால் கறக்கும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு மடி பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு பால் கறக்கிற திசுக்கள் அதிகமாக இருக்கும், அந்தளவுக்கு பால் அதிகமாக கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ மடி பெருசாக இருக்கணும், அதில் இருக்கக்கூடிய அந்த பால் நரம்பு ரொம்ப பெருசாக இருக்கணும். மடி பூரா அந்த பால் நரம்பு ரொம்ப புடைச்சி அதிகமாக இருந்ததுன்னா ஸோ அதிகமாக பால் கொடுக்கலாம். இது ஒரு அசம்ஷன் தானுங்க. சரி, அடுத்த விஷயம், அடுத்து என்ன பேராமீட்டர் பார்க்கலான்னா, மடியை 4 கோட்டராக பிரிக்கிறோம், முன்பகுதி பின்பகுதின்னு. இதில் முன்பகுதியோட அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 பிக்சர் தப்புன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற மாட்டை செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 லிட்டரு ஒரு பிளாஸ்டிக் பலூனில் தண்ணி ஊற்றி இந்த செவுத்தில் கட்டணும். எதை வச்சு கட்டுவீங்க? கயிறு வச்சு கட்டணும். ஒழுங்காக கட்டலை அப்படின்னு என்ன ஆகும்? கீழே தொங்கிடும். ஸோ அந்த மாதிரி தான் மடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டரோ 30 லிட்டரு ஒரு பேக்கு. அதில் பார்த்திங்கன்னா லிகமெண்ட், அந்த தசைநார்கள் பிடிமானமாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு கரெக்டாக அந்த மடி அந்த அப்டாமினலோட வவுரோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கும், அந்தளவுக்கு அந்த மடி கீழே தொங்காது. கீழே தொங்கலாம் நிலத்தில் அந்தளவுக்கு மடி நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ மெயினாக நம்ம மற்ற கேரக்டரில் ஏன் பார்க்குறோன்னா, அந்த மாட்டுக்கு மடி நோய் வரக்கூடாது அப்படிங்கிறக்கோசரம் தான். ஸோ இந்த முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு லைனாக இருக்குனுங்க. ஃபஸ்ட்டு 2 காம்பு இருக்குது இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா அந்த வவுத்தோட அந்த கடைசி பிக்சர் பாருங்கள், ஒரு ஸ்மூத்தாக ஒரு லைனாக இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு கேப் மாதிரி போய் வருது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாட்டுக்கு மேபி மடி நோய் வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு பால் கறக்கிற குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறத அர்த்தங்க. ஸோ அதனால் கடைசியில் இருக்கிற மாதிரி முன்பகுதி அடர் இருக்கிற மாதிரி மாடை தான் நம்ம செலக்ட் பண்ணது தான் பெஸ்ட்டு. ஓகே, ஸோ எந்த அளவுக்கு அடர் பெருசாக இருக்கும் அந்தளவுக்கு மடி பெருசாக இருக்கும், அந்தளவுக்கு பால் கறக்கிற திசுக்கள் அதிகமாக இருக்கும், பால் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே சைஸ் குறைவாக இருக்கும், கீழே ஆக அகலமாக வரும், அந்த மாதிரி இருக்கிறத வாங்கக்கூடாது. 2வது பிக்சர் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் சைஸ் அகலம், கீழே வரும்போது அகலமாக இருக்குது. லாஸ்ட் பிக்சர் பார்த்திங்கன்னா மேலே அகலம் கீழே அகலம். ஸோ இந்த 3ல் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற பாலோட மடி பார்த்திங்கன்னா மடியோட திசுக்கள் அதிகமாக இருக்குது, கட்டாயமாக அது பால் அதிகமாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மாடுகளை செலக்ட் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக 3 பிக்சர் இருக்குது இல்லைங்களா. ஜென்ரலாக அந்த தசை நார்னு சொன்னேன் இல்லைங்களா, அதான் பிடிச்சிருக்கு. ஸோ கீழால் தொங்கிக்கிட்டு இருந்தது அப்படின்னு என்ன ஆகுனா, அந்த இடத்துக்கு தசை நார்கள் இல்லை. ஸோ இந்த மாட்டுக்கு கட்டாயமாக எவ்வளோ தான் பால் கறந்தாலும் மடிநோய் வரக்கு வாய்ப்பு இருக்குது. மடிநோய் வந்துன்னா மாடு அந்தளவுக்கு நம்ம வைத்தியம் பார்க்க முடியாது. அதனால் இந்த மாதிரி மாடுகளை நீங்கள் வாங்குறத அவாய்ட் பண்ணணும். 2வதும் பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் மீடியம் இருக்குது. 3வது பார்த்திங்கன்னா உள்ளே தசைனா இருக்குது, அந்த சென்டரில் பார்த்திங்கன்னா உள்ளே குழியாக இருக்குது, இழுத்து பிடிச்சி மேலே இருக்குது. ஸோ நல்லா தாங்கி இருக்குது, அந்த தசைநார்கள் நல்லா இருக்குது, அதனால் மடிநோய் வர்ற வாய்ப்புகள் கம்மி. ஸோ இந்த மாதிரி மாடுகளை நம்ம செலக்ட் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா மடி காம்பு. ஃபஸ்ட்டு மாட்டுக்கு பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ கண்ணுக்குட்டி பால் குடிக்கிறது சிரமம், பால் கறக்கிறது சிரமம். எஸ்பெஷலி கமர்ஷியல் ஃபார்மாக இருந்ததுன்னா மிஷின் மில்கிங்கில் பால் கறக்கிற சிரமம். 2வது ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்குது, அந்த மாதிரி மாடை தான் செலக்ட் பண்ணணும். கடைசியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நீளம். ஒரு சில மாடலில் பார்த்திங்கன்னா 2 காம்பு நீளமாக இருக்குது, 2 காம்பு. கிர் மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காம்பு நீளமாக இருக்குது. கட்டாயமாக அதில் மடி நோய் வந்துடும். 100% எழுதி தரணுங்க. எல்லா காம்பும் ஒரே ஈக்குவலாக இருக்கணும், மீடியமாக இருக்கணும். ரொம்ப நீளமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டையாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதனால் இருக்கிற பாயிண்ட் வரைக்கும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. அந்த என்ன சொல்கிறேன், அந்த அறை இருக்கு இல்லைங்களா மாடில், அந்த அறையோட ஓப்பனிங்கில் இருந்து
மேலே இருக்கு இல்லைங்களா அறை, அந்த அறையோட ஓப்பனிங்லேருந்து கீழே அந்த மடியோட அட்டாச்மெண்ட் அந்த க்ரீன் கலரில் இருக்குது இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு குறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு அடர் பெருசாக இருக்கும், அந்த அளவுக்கு பால் கறக்கக்கூடிய தகுதி அந்த மாட்டுக்கு அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மாட்டோட அறை, இந்த யூரினரி அறை இருக்குது இல்லைங்களா, அந்த ஓப்பனிங்கிலிருந்து அந்த மடி அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது நல்லதில்லை. சாரி, ரெண்டாவதில் கொஞ்சம் மீடியமாக இருக்குது, ஓகே. ஸோ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இதுக்கு மூணையும் கம்பேர் பண்ணுறப்ப அந்த லாஸ்ட் மாடலில் அடர் திசுக்கள் அதிகமாக இருக்குது, அந்த மடி திசுக்கள். ஸோ கட்டாயமாக அது நல்ல பால் கொடுக்கும். நான் இது மடி சம்மந்தமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மடி நோய்க்கு தான். ஆனால் பெஸ்ட்டு மாடு அப்படின்னா உண்மையில் பாலை கறந்து பார்த்தா வாங்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அல்லது நீங்கள் திசு சாம்பிள் அனுப்புங்க, அது எவ்வளோ பால் கறக்குன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நீங்கள் வாங்க. இதெல்லாம் மற்ற விஷயங்கள் எல்லாமே மாட்டுக்கு மடிநோய் வருமா வராதான். ஏன்னா மடிநோய் வந்துன்னா பாம்பு தாங்காது. ஸோ மடிநோய் வராத மாடுகளை செலக்ட் பண்ணுறதா இதுங்க. மேபி சப்போர்ட்டிங் பாயிண்ட், மேபி பால் கறக்கலாம், கறக்காமே போகலாம். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த பின்னாடி ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த க்ரீன் கலரில் ஒரு லைன் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அது ஒரு ஜாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மாட்டில் பாருங்கள், அந்த மடிக்காமல் அந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே தொங்கிட்டு இருக்குது. ரெண்டாவதில் ஜாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டுக்கு ரொம்ப மேலே இருக்குது. இதில் எது பெஸ்ட்டுங்க, ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டா? செகண்ட். ஃபஸ்ட்டு மாட்டில் என்ன ப்ராப்ளம் வரும், மடி நோய் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் அந்த தசைநார்கள் சரியாக என்ன ஆகலைங்க, பிடிச்சிருக்குல்ல, அதனால் தொங்கிட்டு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம். சரி, லாஸ்ட் மாட்டுக்கு என்ன ப்ராப்ளம், ரொம்ப மேலால் இருக்குது. இதை கம்பேர் பண்ணுறப்ப திசுக்கள் கம்மி. ஸோ பால் ரொம்ப மேலால் இருந்தாலும் அந்தளவுக்கு பால் கொடுக்காது, திசுக்கள் கம்மி. ஸோ மீடியமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, மீடியம் சைஸ் ஆர்டர் இருக்குது, கட்டாயம் இது நல்ல பால் கொடுக்கும், மடி நோய் வராது. ஸோ வயசு பார்க்கணும், நிறைய பேர் வயசு வச்சு ஏமாற்றிடுவாங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 8 பல் இருக்குது. முன்கடவாய் பல், சரிங்களா, கீழே தான் பல் இருக்குது, மேலே இருக்காது மாட்டில், சரிங்களா. ஸோ அது நார்மல் மாட்டுக்கு இருக்குது. கீழே இருக்கிற 8 பல்லும் இளம் பற்களாக இருந்ததுன்னா 2 வருஷம். அதுக்கப்புறம் இடையில அந்த பற்கள் உளுந்து இடையில 2 பல் புதுசாக முளைக்கும். அப்போது ஒவ்வொரு வருஷத்தை ஆட் பண்ணிக்கணும். அந்த மொதல் 2 வந்தால் 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் அந்த மாதிரி. ஸோ எல்லா பல்லும் உளுந்து முளைச்சதுன்னா அந்த வருஷத்துக்கு 4 to 5 வருஷம். அதுக்கப்புறம் தேய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தேய இருந்ததுன்னா வயசான மாடு. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விவசாயிகள் எல்லாம், என்னென்னா பல்ல வச்சு வயசு என்னன்ட்டு. ஏன்னா கெல்ட்டு மாடு கொடுத்துருவாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், பார்க்குறக்கு நல்லாயிருக்கும், இலை மாடுன்னு கொடுத்துட்ருவாங்க, நம்ம தெரியாதனமும் வாங்கிட்டு வரக்கூடாது. ஸோ பல்ல பார்த்து வாங்கணும். ஸோ நல்ல பசு மாடுகளை எதை வச்சு வாங்கணும்னா பால் கறந்து பார்த்தா வாங்கணும், கஷ்டம்தான். ஒரு டைம் 2 டைம் போங்க, கொஞ்சம் காசு செலவுனாலும் பரவாயில்ல, 3 டைம் பால் கறந்து வைத்துவாங்க, அதுதான் ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் மற்ற சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் மாடு வாங்க, கட்டாயமாக நல்ல மாடாக இருக்கும். சென மாடை எப்பவும் வாங்காதீங்க, கறந்து பார்த்து வாங்குங்க. அடுத்தது நல்ல காளை மாடுகளை செனையூசியோட தேர்வு செய்தல். காளை மாடுகள் செலக்ட் பண்ணுறது உங்கள் கையில் இல்லை. நேஷ்னல் லெவலில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதில் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜெனட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராமில் அதில் பார்த்திங்கன்னா ப்ராஜனி டெஸ்டிங், பெடிகிரி செலெக்ஷன், ஜீனோமிக் செலெக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் செக்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் பார்த்துக்குது. ஸோ செமன் ஸ்டேஷனில் மினிமம் ஸ்டாண்டர்ட்னு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாடும் அதனோட தாயோட பால் உற்பத்தி அல்லது மற்ற ஜெனட்டிக்ஸில் மினிமம் ஸ்டாண்டர்டாக இருந்தால் மட்டும்தான் அதை எடுத்துகிட்டு போவாங்க செமன் ஸ்டேஷனுக்கு, விந்து உற்பத்தி நிலையத்துக்கு. ஸோ விந்து நமக்கு செமன்ஸ்டாக நமக்கு கிடைக்காதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது. ஸோ ரொம்ப மோசமான குவாலிட்டிங்கிறது இல்லை. பட் உங்கள் பசுமாட்டுக்கு எந்த செனையூசி போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணலாம், சரிங்களா. யாராவது செனையூசி போட வந்தாங்கன்னா உங்கள் பண்ணையில் நிறைய டைப் ஆஃப் மாடு இருக்குது, 5 லிட்டர், 10 லிட்டர், 5 லிட்டர், 20, 30. பட் 5 லிட்டருக்கு எந்த மாடாக இருந்தாலும் சரி 30 லிட்டர் மாடு கொண்டு போயிட்டு ஆவரேஜ் செனையூசி போட முடியுமா? ஸோ பெஸ்ட்டுன்னு என்ன, செனையூசி பெஸ்ட்டு செனையூசின்னு என்னங்க, ஜென்ரலாக செனையூசியில் காளை மாடுகள் அப்படின்னா அதனோட தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. ஸோ தாயோட பால் உற்பத்தி பார்ப்பாங்க. ஸோ அது பெஸ்ட்டாக இருந்ததுன்னா இந்த காளை மாடை செமன் ஸ்டேஷனுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு டைப்புங்க. ஸோ அந்த செமன் ஸ்டாலில் எழுதியிருக்கும் எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும் இதனோட தாய், ஓகேங்களா. நல்ல ஹை குவாலிட்டியாக பசுமாடு இருந்ததுன்னா சார் நான் எங்கே கண்டுபிடிக்கலாம் சார் இந்த செனையூசி இல்லைன்னா
சௌரமதி ஆசிரமம் கோசாலா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈச்சங்கோட்டை, ஊட்டி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் செமன் ஸ்டேஷன் இருக்குது. நீங்கள் நெட்டில் போனீங்கன்னா சயர் டைரக்டரின்னு அடிச்சிங்கன்னா என்னென்ன செமன், என்னென்ன புல் இருக்குது, எத்தனை புல் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒவ்வொரு புல்லுக்கும் அதனோட மதர்ஸ் மில்க் ஈல்டு என்ன, அதனோட பெடிகிரி என்ன அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் அதில் எதை செலக்ட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு, எஸ்பெஷலி சௌரமதி ஆசிரமம் கோசாலா சுப்பீரியர் அனிமல் இது இந்த ஸ்கீம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் மெயினாக சொல்ல வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி குவாலிட்டி ஆஃப் செமன் ஸ்டாவை 1 ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார்னு பிரிச்சிருக்காங்க. 5 ஸ்டார் அப்படின்னா அதனோட மதரோட மில்கில் ஓகேங்களா, அதுக்கு 5 ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகம் இருக்கும், 400, 500 இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டார் பார்க்கலாம், 2 ஸ்டார், 3 ஸ்டார், எத்தனை ஸ்டார், இல்லை 4 ஸ்டார் போடுங்க மாட்டுக்கு, 5 ஸ்டார் போடுங்க டிமாண்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி, கூட்டுறவுலேருந்து வருதுன்னா அதுலேயும் பெஸ்ட்டு சனயூசி இருக்கும். என்னென்ன சனயூசின்னு சொல்லுங்கன்னு நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உடனே வந்துடும். அந்த புல்லைடி அடிச்சிங்கன்னா அவர் சொல்லுவார், சனயூசி போடுறவருக்கு தெரியும் என்ன செமன் ஸ்டார் யூஸ் பண்ணுறாருன்னு. புல்லைடி போட்டிங்கன்னா உடனே அந்த மதரோஸோட பெடிகிரி எல்லாம் வந்துடும். எல்லாமே நெட்டில் டாப் டு A to Z இருக்குது, எதுவுமே ஹைட் இல்லை. அதனால் இந்த ஸ்லைட்லேருந்து நான் அது மட்டும் இல்லாமல் கீழே அந்த லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, கலர் கோடு. உங்கள் மாட்டுக்கு எந்த ப்ரீடோட சனயூசி போடுறாரு அப்படிங்கிறது இந்த கலர் கோடு வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பணுங்க, தேவைன்னா கேளுங்க. ஒவ்வொரு கலருக்கு இந்த ப்ரீடுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் சனயூசி போட்டு அந்த ஸ்ட்ரா கலர் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரீடு உங்கள் மாட்டுக்கு சனயூசி போட்டிருக்காருங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நல்ல பால் கறக்கிற மாடு வச்சுருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக அதுக்கு நல்ல தரமான சனயூசியை போடுங்கன்னு டிமாண்ட் பண்ணணும். ஏன்னா மாடு உங்களது, சனயூசி ஓடுற காசு கொடுக்குறீங்க, அப்போ நீங்கள் தான் டிமாண்ட் பண்ணணும், இல்லைன்னா அதை ஒன்று போட்டு போவோம். 30 லிட்டர் பால் கறக்கிற மாட்டுக்கு 25 லிட்டர் பால் கறக்கிற மாட்டோ காளை மாட்டோட சனயூசி போட்டு எப்படி இருக்கும்? ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. மாட்டுக்கு எப்போ சனயூசி போடுறதுக்கு சரியான டைம் எப்போங்க? மாடு இன்றைக்கி காலையில் பருவத்துக்கு வருது, எப்போ சனயூசி போடணும்? ஓகே, 12 மணி நேரம். ஏன் போடணும்? ஓகே, ஸோ கேள்வி கேட்குறக்கு நேரம் இல்லை, குயிக்காக சொல்லிடணுங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்நாள் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு மாடு செனைப்பிடிக்கணும் அப்படின்னா நம்ம போடக்கூடிய சனயூசியில் இருக்கிற விந்தணுவும் மாட்டில் உள்ள கர்ப்பப்பையிலேருந்து வர கருமுட்டை இணைஞ்சால் மட்டும்தான் கரு உண்டாகி அந்த கர்ப்பப்பையில் தங்கும். ஸோ இணையணும் அப்படின்னா ரெண்டுக்கும் வாழ்நாள் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. நம்ம சனயூசி கர்ப்பப்பையில் போட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அதனோட வாழ்நாள் ஸ்டார்ட் ஆகிடுது, 24 மணி நேரம் தான் உயிரோடு இருக்குங்க. சனயூசி போட்டாங்கன்னா அந்த கர்ப்பப்பையில் டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னா அதில் இருக்கிற விந்தணுக்கள் அந்த கர்ப்பப்பைக்குள்ளே போயிட்டே இருக்கும். கடைசியாக 2 கொம்பாக பிரியும். அந்த கொம்பில் கடைசியில் சினைக்குழாய் இருக்கும், அங்கே போய் வெயிட் பண்ணும். 24 மணி நேரம் வெயிட் பண்ணும். அதுக்குள்ளே கருமுட்டை வந்ததுன்னா கருமுட்டையோடு சேர்ந்து மாடு செனை பிடிக்கும். கருமுட்டை எப்போ உடஞ்சி வரும்? இன்றைக்கி காலையில் மாடு பருவத்துக்கு வந்ததுன்னா அடுத்த நாள் காலையில், சரிங்களா, அடுத்த நாள் காலையில் கருமுட்டை உடஞ்சி வரும். அது எவ்வளோ நாள் வாழ்நாள் இருக்கும்? ஒரு டைம் கருமுட்டை உடஞ்சி வரது யாரும் கண்டுபிடிக்க முடியாதுங்க, ஒரு அசம்சன் தான். அது எவ்வளோ நேரம் உயிரோடு இருக்கும்? ஒரு 6 to 12 மணி நேரம் உயிரோடு இருக்கும். நாளைக்கு காலையில் வந்தால் சாயந்தரம் வரைக்கும் இருக்கும், மத்தியானம் வரைக்கும் இருக்கும், ரைட்? ஸோ இதை ஃபார் எக்ஸாம்பிள் மாடு காலையில் பருவத்துக்கு வந்துச்சு, காலையிலே சனயூசி போடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்லைட் பாருங்கள், எவ்வளோ நேரம் உயிரோடு இருக்கும்? இன்னைக்கு காலையில் மாடு பருவத்துக்கு வந்துருச்சு, காலையிலே சனயூசி போடுறேன். அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நம்ம போடக்கூடிய விந்தணுக்கள் கர்ப்பப்பைக்குள்ளே போயிட்டு சனயூசி போட்டது காலையில் தானுங்க, 24 மணி நேரம் அதனோட வாழ்நாள்னால் அந்த கர்ப்பப்பைக்குள்ளே அடுத்த நாள் காலையில் 24 மணி நேரம் உயிரோடு இருக்கும். அடுத்த நாள் காலையில் எல்லாம் செத்து போயிடும். அப்போ முட்டை உடஞ்சி வர்றது அடுத்த நாள் காலையிலுக்கு அப்புறம் தான் உடஞ்சி வரும். அந்த நேரத்தில் விந்தணுக்கள்லாம் செத்து போயிடும். கருமுட்டை மட்டும் இருக்கும், அது 6 மணி நேரத்தில் செத்து போயிடும். ஸோ காலையில் பருவத்துக்கு வந்தால் காலையில் சனயூசி போடக்கூடாது, ரைட்? ஸோ காலையில் பருவத்துக்கு வந்தோன்னா சாயந்தரம் போட்டால் என்ன ஆகும்? ஸோ சாயந்தரம் போட்டோன்னா அந்த விந்தணு அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் உயிரோடு இருக்கும். கருமுட்டை உடஞ்சி வர்றது நாளைக்கு காலையில் ஏதோ ஒரு டைமில் உடஞ்சி வந்தாலும் சரி, விந்தணுக்கள் அந்த கர்ப்பப்பையில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் உயிரோட. அப்போ கட்டாயமாக அந்த கருமுட்டையோடு சேரும். ஸோ டிலே பண்ணோம்னா, அடுத்த நாள் லேட் பண்ணோம்னா விந்தணுக்கள் உயிரோடு இருக்கும், கருமுட்டை நாளைக்கு காலையில் நாளைக்கு சாயந்தரம் போட்டோன்னா கருமுட்டை செத்து போயிடும். அந்த மாதிரி ஆப்போசிட்டில் நடக்கும். ஸோ 2 பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு சரியான டைமு AM PM ரூல்னு சொல்கிறாங்க. காலையில் பருவத்துக்கு வந்தால் சாயந்தரம் பருவத்துக்கு வந்தால் அடுத்த நாள் காலையில். சரி, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னா அந்த இடையில ஒரு பிக்சர் போட்டிருக்கு இல்லைங்களா? பருவம் ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி ஒழுகும், முடிச்சுட்டுங்க, தண்ணி மாதிரி ஒழுகும்.
ஓகே. ரொம்ப கெட்டி அந்த பருவம் நல்ல கரெக்டான தருணம், சனீஸ் போடுற தருணம்னா இந்த மாதிரி எண்ணெய் மாதிரி தொங்கிட்டு இருக்கும். ஸோ நல்ல ஹேங்கிங்காக எண்ணெய் மாதிரி தொங்கிட்டு இருந்தது அப்படின்னா இதுதான் கரெக்டான பருவம். நீங்கள் ஏஎம் பிஎம் ரூலை ஃபாலோ பண்ணுங்கிறதில்ல, இந்த டைமில் நீங்கள் சனீஸ் போடலாம். இது இல்லை அப்படின்னா ஏஎம் பிஎம் தான். ஒரு சில நாள் மாடு ஸோ இது ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பருவ ஆரம்பிச்சிலிருந்து 4 மணி நேரம் கேப்பில் சனீஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு கலரில் 8 to 12 மணி நேரத்தில் நீங்கள், அதாவது 8 to 12னா காலையில் ஏஎம் பிஎம் தானுங்க. காலையில் வந்தால் சாயந்தரம் வந்தால் காலையில், இந்த டைமில் செனை ஊசி போட்டால் செனை அதிகமாக பிடிக்கும். இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ போட்டால் குறைஞ்சிக்கிட்டே வரும். ரெண்டாவது, செனை ஊசி போடும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம மாடுங்க நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். செனை ஊசி போடுறவங்க வந்து போட்டுட்டு போவாங்க, சாணியில் கீனியில் போட்டு எல்லாம் உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்? இன்ஃபெக்ஷன் தான் ஆகும். ஸோ செனை ஊசி போடும்போது க்ளீன் பண்ணி துணியில் தொடச்சி சுத்தமாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிக்சர் இருக்கிற மாதிரி வச்சா மட்டும் தான் போடுவோம். அது உங்களோட வேலை. ஸோ இது பேர் ரத்த கோலைன்னு சொல்லுவாங்க. ரத்த கோலை அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பருவம் மாடு இன்றைக்கி பருவம் வந்தது அப்படின்னா 48 மணி நேரம், நாளைக்கு அல்லது நாளான்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அறையிலிருந்து ரத்தமாக வடியும். இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஃபிசியாலஜிங்க. ஒரு எஸ்பெஷலி புதுசாக கிடாரியெல்லாம் இருக்குன்னா பருவத்துக்கு வரேன்னா ஹார்மோனல் ப்ராப்ளத்தினால வருதுங்க. ஸோ அது நார்மல். ஸோ மாடு எல்லோரும் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, ஒரு 2 நாள் கழிச்சு ரத்த கோலை, ஒரு சில பேர் என்னவாங்க கட்டாயமாக செனை பிடிச்சிக்குன்னு நினச்சிக்குவாங்க. இன்றைக்கி மாடு பருவத்து வந்திருக்கு செனை ஊசி விட்டுருப்பாங்க, 2 நாள் கழிச்சு ரத்தமாக வரும். ஒரு சில பேர் என்ன ரத்தம் வந்துன்னா செனை பிடிக்குங்கிற ஒரு ராங் கான்செப்ட் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரத்தம் வந்துச்சுன்னா எல்லாம் அடிச்சுட்டு வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா நாள் செனை ஊசி போட்டிங்கன்னா 2வது நாள் செனை குழாய்க்குள்ளே போய் கருமுட்டை உணஞ்சிடும். செனை குழாய்க்குள்ளே தான் இருக்கும். ரத்தம் வர்றது பார்த்திங்கன்னா கருப்பப்பையிலேருந்து வரும். அதனால் இது செனையை பாதிக்காது. இதனால் செனை பிடிக்குமானா இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. இது ஒரு நார்மல் ப்ராசஸ். ஸோ 2 நாள் கழிச்சு ரத்தம் வந்ததுன்னா அது ஒரு நார்மல். அது கிடாரிக்கு அதிகமாக வரும். இதில் மற்றதெல்லாம் மேடம் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். 2 செனை ஊசி போடணுங்களா வேண்டாங்களா ஒரு டைமில்? வேண்டியது இல்லைங்க. ஏன் அப்படின்னா, ஒரு செமன் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா 2 கோடி விந்தணுக்கள் இருக்குது. அதில் ஒரே ஒரு விந்தணு மட்டும்தான் கருமுட்டையோட இணையுது. அதனால் நம்ம போடக்கூடிய விந்தணுக்கள் அதிகம். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நினச்சுன்னா 2 கோடி வேண்டியதில்லை, 1 கோடி மட்டும் லோட் பண்ணால் போகுதுன்ட்டு குறைக்கிறதுக்கு பார்த்துருக்காங்க. ஏன்னா அதே அதிகம் செனை பிடிக்குதுன்ட்டு. 2 கோடி விந்தணுக்கள் ஒரே ஒரு விந்தணு மட்டும்தான் உள்ளவே செனை பிடிக்குது. அதனால் ஒரு டைமுக்கு ஒரு செனை ஊசி போட்டால் போதுங்க. இன்னொரு செனை ஊசி போடணும்னா அடுத்த நாள் காலையில் போடுங்க. என்ன ஆகுனா, இப்போ போடுற விந்தணுக்கள் காலையில் மாடு பருவத்துக்கு வந்துன்னா சாயந்தரம் போட்டிங்கன்னா அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். நாளைக்கு காலையில் போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் இருக்கும். அப்போ கர்ப்பப்பையில் உயிரோடு இருக்கிற விந்தணுக்கள் கண்டினியூஸாக இருக்கும். எப்போ கருமுட்டை வந்தாலும் செனை பிடிக்கும். ஸோ ஒரு 2 செனை ஊசி போடணும் 12 மணி நேரம் கேப்பில் மாடு பருவத்தில் இருந்தால் போட்டிங்கன்னா பிறகு அதாவது மாடு செனையாக உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 4 மாடு 5 மாடு வச்சுருக்கிற ஃபார்மர்லாம் அவங்களும் ஃபாலோ பண்ணலாம். நிறையா மாடு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் மாடு இந்த டைமில் பருவத்துக்கு வருதுனால பார்த்துட்ருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி எல்லா மாட்டுக்கும் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாம் ஒரே டைமில் பருவத்துக்கு வரும். ஒரே டைமில் நம்ம செனை ஊசி போடலாம். ஒரே டைமில் மாடு செனை பார்க்கலாம். ஒரே டைமில் செனையான மாடு கன்று போடும். ஸோ ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் ஈஸி. ஸோ இது காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பருவத்துக்கு வர மாடாக இருந்ததுன்னா 150 ரூபி டு பருவத்துக்கு வராத மாட்டை பருவத்துக்கு கொண்டு வைக்கிறேன்னா 1000 ரூபி வரைக்கும் செலவாகும். எல்லாம் ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா ரிமோட் வில்லேஜ்லேயும் இது ஈஸியாக பண்ணலாம். டாக்டருக்கு தெரியும். இதை கொஞ்சம் சொல்லணுன்ட்ருக்கேன். செக்ஸ்டு செமன் டெக்னாலஜின்ட்டு நார்மலாக பிறக்கிற கன்று ஆனால் பெண்ணான்னு எதை தீர்மானிக்குது அப்படின்னா, ஒன்று கருமுட்டை, இன்னொன்று விந்தனம். அதில் மெயினாக இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸுகள் நிறைய இருக்குது. அந்த கடைசி ஜோடி குரோமோசோம்கள்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் குரோமோசோம். இதே ஒரு பெண், அதாவது பெண்ணை கருமுட்டையில் பார்த்தீங்கன்னா XX தான் இருக்கும். அதிலிருந்து நீங்கள் என்ன அடித்து பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா X தான் வரும். ஆனால் இதே ஒரு விந்தணுவில் பார்த்தீங்கன்னா X அண்ட் Y ரெண்டுமே இருக்கும். உதாரணமாக 2 கோடி விந்தணுக்கள் ஒரு ஸ்டால் இருக்குன்னா 1 கோடி விந்தணுக்கள் Xஆக இருக்கலாம், X பியரிங்காக இருக்கலாம். ரிமைனிங் 1 கோடி பார்த்திங்கன்னா ஒய் பியரிங் இருக்கலாம். இதில் அந்த 2 கோடி விந்தணுக்களில் எதோ தெரியாதனாமல் X வந்து இந்த கருமுட்டையோடு இணைஞ்சதுன்னா X கிடைக்கும். கட்டாயமாக பெண்கன்று போகிறக்கும் தெரியாதனமாக Xக்கு பதிலாக அந்த ஒரே ஒரு இணையிறது ஒய்யாக வந்து கருமுட்டையோடு இணைஞ்சதுன்னா கருமுட்டையிலேருந்து X, விந்தணுலேருந்து ஒய். ஸோ ஆண்கன்றாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக விந்தணுவில் XY இருக்குது. இதே நம்ம பெண்கன்ற
பிறக்க வைக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு செமன் லோட் பண்ணிவிட்டு ஒய்யை ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த டெக்னாலஜி தான் செக்ஸ்டு செமன் டெக்னாலஜி. இது என்ன பண்ணுவாங்கன்னா விந்தணு கலெக்ட் பண்ண விந்தணுவை இந்த ஃப்ளோ சைட்டோமெட்ரி மிஷின் சொல்லுவாங்க, அதில் உள்ள சாயத்தை மிக்ஸ் பண்ணி உள்ளே அனுப்பிச்சுட்ருவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் பியரிங் அந்த விந்தணு பார்த்திங்கன்னா அதிக வெயிட்டாக இருக்கும், அதனோட டிஎன்ஏ பார்த்திங்கன்னா 4 மடங்கு அதிகமாக இருக்கும். ஒய் பியரிங் அதாவது ஆண் உருவாக்கக்கூடிய விந்தணுகள் பார்த்திங்கன்னா 4 மடங்கு டிஎன்ஏ வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ அது சாயத்தை மிக்ஸ் பண்ணால் அந்த டிஎன்ஏவை ஸ்ட்ரெயின் பண்ணிடும். அப்போ அந்த சென்சார் ஃப்ளோரசன்ஸ் சென்சார் போகும்போது பார்த்திங்கன்னா அதிக வெயிட் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதிக ஏரியாவில் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும், சாயம் இருக்கும். ஸோ அதை எக்ஸ்னு பிரித்து எக்ஸ் பின்னில் வந்துடும். ஸோ கம்மியாக டிஎன்ஏ இருக்கும்போது கம்மியாக சாயமாக இருக்கும், அது ஒய்யில் வந்துடும். செத்து போனதெல்லாம் இன்னொரு பின்னில் வந்துடும். ஸோ இந்த டெக்னாலஜி பார்த்திங்கன்னா எஸ்டி ஜெனட்டிக்ஸ்னு யூஎஸ்ஏ டெக்னிக் தான், நம்ம ஊரில் இந்த டெக்னிக் இல்லை. ஸோ இப்போ அவங்க வந்து பேட்டன் கொடுத்து அவங்க பிரான்ச் என்ன சொல்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செமன் ஸ்டாக்கு இவ்வளோ காசுன்னு கொடுத்தா பண்ணணும். இந்த டெக்னாலஜி நம்ம ஊரில் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா செமன் ஸ்டேஷன்லேயும் அவங்க அளவிலே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னொரு இது பார்த்திங்கன்னா எஸ்டி ஜெனட்டிக்ஸ் டெக்னாலஜின்னு யூஎஸ்ஏ. இன்னொரு டெக்னிக் என்னென்னு இதே டெக்னிக் தான். இதில் பிரித்து எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, ஒய்எஸ்பெம்மை லேசர் மூளை வச்சு கொண்டு விடுவாங்க. ஸோ லோட் ஆகிறதுல பார்த்திங்கன்னா மொத்தம் 4.2 மில்லியன், அதில் 2.1 மில்லியன் பார்த்திங்கன்னா எக்ஸ் விந்தணுக்கள் உயிரோடு இருக்கும், மீதி இருக்கிறது ஒய் விந்தணுக்கள் செத்து போயிருக்கும். மற்றபடி லோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதில் 2.1 மில்லியன் போது 21 லட்சம் லோட் பண்ணுறாங்க. நார்மல் செமன்ஸ்டாலில் 2 கோடி, இதில் லோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 21 லட்சம் விந்தணுக்கள் லோட் பண்ணுறாங்க. ஸோ இது காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 750 டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வரைக்கும் இருக்குது. பெடிகிரி அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இதில் மெயினாக அக்யூரேசி பார்த்திங்கன்னா 90% தான். 10 சனையூசி போட்டேன் அதாவது பிரித்து எடுக்கிற அந்த மிஷின் பிரித்து எடுக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்னால் 100% பிரித்து எடுக்காது, 1-2 தெரியாதனமாக ஒய்வும் வந்துடும். ஸோ 90% தான். 10 சனையூசி போட்டிங்கன்னா 10 ப்ரெக்னென்ட் ஆச்சுன்னா 9 பெண்கன்று பிறக்கும், 1 ஆண்கன்று பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாராவது சனையூசி போட்டு பெண்கன்று பிறக்கும்னு சொல்லிட்டு ஆண்கன்று பிறக்கான்னு திட்டக்கூடாது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கவ் மானிட்டரிங் டிவைஸ் ஒரு 2 to 3 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். கவ் மானிட்டரிங் டிவைஸ்னால் என்ன அப்படின்னா மாட்டில் பெல்ட் பொருத்திடுவாங்க. ஸோ அது அசை போடுறது, அந்த மாட்டோட ஆக்டிவிட்டி, இந்த ரெண்டையும் அந்த கண்டினியூஸாக ஒரு 1 வீக்கு அது டேட்டாவை மெயின்டைன் பண்ணும். எவ்வளோ ஆக்டிவிட்டி நார்மல் ஆக்டிவிட்டின்ட்டு ஒரு நார்மல் சீக்வன்ஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு திடீர்னு பருவத்தப்போ பார்த்திங்கன்னா அதனோட ஆக்டிவிட்டி அதிகமாகும். கீழே அந்த கிராஃபில் பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு நார்மலாக ஒரு லைன் வந்துட்டுருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி மேலே ஆகும், அசைப்படுறது குறையும். ஸோ உடனே என்ன பண்ணும், ஒவ்வொரு மாட்டுக்கும் அந்த டேக்கை பொருத்திடுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஆண்டனாவை கொடுத்து அந்த ஆண்டனாவிலிருந்து இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மருக்கு மெசேஜ் போயிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மாட்டு மூமெண்ட்டு கம்மி, அசைப்படுறதும் கம்மினா மாடுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லும். ஸோ இதுனா மாடு ஏதோ ப்ராப்ளம் வந்து வாருங்க அப்படின்னு ஃபார்மருக்கு மெசேஜ் போயிடும். ஸோ இந்த கவ் மானிட்டரிங் டிவைஸுங்கிறது பார்த்திங்கன்னா மாடு ஹெல்த்தியாக இருக்குதா இல்லையாங்கிறத சொல்லும், மாடு பருவத்தில் இருக்கா இல்லையான்னு சொல்லி இது பெரிய ஃபார்மருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஐவேப் டெக்னாலஜிங்க. இது ஜஸ்ட்டு சுருக்கமாக சொல்லணும்னா உங்கள் ஃபார்மில் 5 மாடு இருக்குன்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஹையஸ்ட் மில்க் ப்ரொடியூசிங் அனிமல் தான் நீங்கள் உங்கள் ஃபார்மில் பெருக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அது நார்மலாக செனையூசி போட்டோம்னா அதிலிருந்து ஒரு கன்று தான் எடுக்க முடியும். இதே நான் ஐவேப் டெக்னாலஜி யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த 30 லிட்டர்லேருந்து நான் என்னென்னா வாரத்துக்கு 2 டைம் அது எக்கு கலெக்ட் பண்ணுவேன். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா எக்கை கலெக்ட் பண்ணி நான் லேபில் கொடுப்பேன். லேபில் கொடுத்தா அது பெஸ்ட்டு அந்த எக்கோட பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு புல்லோட செமனை மிக்ஸ் பண்ணுவாங்க. அதிலிருந்து எம்ப்ரியோங்கிறது சின்ன கரு உருவாக்குங்க. அந்த கரு பார்த்திங்கன்னா அந்த 30 லிட்டரோட பசுமாட்டையும் நல்ல பெஸ்ட் குவாலிட்டியாக செமனோட குவாலிட்டி இருக்கும். அதை நான் வாடகை தாய், அதனோட யுட்ரஸை பார்த்திங்கன்னா வாடகை தாய் இருக்கு இல்லைங்களா, அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நான் வருஷத்துக்கு குறைஞ்சது 20 to 25 கன்று எடுப்பேன். நார்மலாக ஹியூமனில் இந்த டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபெர்டிலிட்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த அனிமலில் இது பார்த்திங்கன்னா நல்ல தரமான பால் கறக்கக்கூடிய கன்றுகளாக இருக்குது. 25 பார்த்திங்கன்னா அந்த 30 லிட்டர் பாலும் நல்ல பெஸ்ட்டு செமன் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதனோட புல்லோட கேரக்டர் இருக்கும். ஸோ ஒன்லி வாடகை மட்டும்தான் இருக்கும். ஸோ 25 கன்றுகள் அந்த ஒரு மாட்டிலிருந்து நான் உருவாக்க முடியும் ஐவேப் டெக்னாலஜி மூலம். இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க. காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெக்னென்சி உருவாக்குறதுக்கு 21,000 செலவாகுதுங்க. காஸ்ட் அதிகம்,
பட் இந்தியாவில் இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 3 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா ஒரு மாடு கன்சீவ் ஆகும். ஸோ 30%. ஸோ இது சர்வீஸ் இருக்குது, ப்ரைவேட்லேயே கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்கள், வந்து பண்ணுவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் நான் ஐவிஎஃப் பண்ணணுங்கிறது இல்லை. என் ஃபார்மில் எந்த அளவுக்கு நான் ஹை ப்ரொடியூசிங் அனிமல் தேவையோ அத்தனை முறை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃபார்மில் சஃபிஷியண்டாக இருக்குன்னா நான் நார்மல் ப்ரீடிங் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க 21,000 உங்களுக்கு ஒரு 5 மாடு நல்லா பால் கறக்கிற மாடுன்னா ஐவிஎஃப் பண்ணுங்கள். 5 கன்று உருவாக்கிட்டு அதிலிருந்து நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதுவும் சொல்லிட்டாங்க மேடம். ஸோ இந்த ஸ்லைடு ஜஸ்ட்டு பாருங்கள். சொல்லுங்கள் மேடம். கண்டுபிடிக்கலாங்க, இருக்குங்க எல்லாம். பட் கண்டுபிடிச்சின்னா அது நிறைய டேமேஜ் ஆகும், ப்ரெக்னென்சி குறையும். கண்டுபிடிக்கலாம், பயாப்சி பண்ணி கண்டுபிடிக்கலாங்க. பயாப்சி பண்ணலாம், ஹியூமனில் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மாடு செனை பிடிக்கல அப்படிங்கிறது நார்மலாக மாட்டை மட்டும் குறை சொல்லக்கூடாது. செனை ஊசி போடுறவரும் காரணமாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வெயிலாக இருந்தாலும் காரணமாக இருக்குது. ஸோ இந்த காரணங்கள்னால மெயினாக பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன். ஒரு மாடு செனை பிடிக்கலைன்னா டாக்டரையோ கூப்பிட்டு பாருங்கன்னு சொல்லக்கூடாது. இத்தனை பேர் இடையில வர்றாங்க. ஸோ நீங்கள் யோசிக்கணும், சரிங்களா? இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, நியூட்ரிஷன் கரெக்ட் பண்ணிட்டு டாக்டரை கூப்பிடுங்க. ஸோ மாடு பருவத்துக்கே வராமல் இருக்குது கன்று போட்டு அப்படின்னா, பருவத்துக்கு வராமல் இருக்குது அப்படின்னா இந்த காரணங்கள் இருக்குது. இதுக்கு வைத்தியம் இருக்குது. பட் தீவனம் கொடுங்க. எல்லாத்துக்கும் தீவனம் தான் வைத்தியம், சரிங்களா? நீர் கட்டினா 21 நாளைக்கு ஒருக்க பருவத்துக்கு வரணும். பட் இது 2-3 நாளைக்கு ஒருக்க வந்துட்டுருக்கும். இதுக்கு வைத்தியம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் தான் டாக்டர் சொல்லுங்கள். இதுக்கும் தீவனம் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் தீவனம், மற்ற பிரச்சனை இருக்குது. அது ஏதாவது டிஸ்கஷன் போது சொல்லிக்கலாம். உங்களுக்கு ப்ரீடிங் சம்மந்தமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீவனம் கொடுங்க, அதுக்கப்புறம் டாக்டரை கூப்பிடுங்க. இதுதான் என்னோடய கடைசி. தேங்க்யூங்க.